ஹலோ, வணக்கம். வாழ்க்கை வழிகாட்டி பாட்காஸ்ட்டுக்கு உங்களை எல்லாவரையும் நான் வரவேற்கிறேன். வெல்கம் டு ஆல் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இப்போ இந்த சீரீஸில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது போர்டு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதில் 3 எபிசோட்ஸாக பிரிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் போன தடவை. ஃபஸ்ட் எபிசோடு காமன் எபிசோட், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எபிசோடு பார்க்கலாம். 2 பேருக்குமான பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது சில்ட்ரன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தேர்ட் பேரண்ட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எபிசோடில் நம்ம காமன் இஷ்யூஸை பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது எபிசோடில் சில்ட்ரன்ஸ், இது பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் பாருங்கள். பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இது உங்கள் பசங்களுக்கு இதை அனுப்பி வைங்க, அவங்க பார்க்கட்டும். ஓகே, இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு லைவ் வீடியோ தான். மேற்கொண்டு ஹெல்ப் வேணும், இல்லை ஸ்பெஷலைஸ்டு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு லைஃப் கோச். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் மென்டல் ஸ்ட்ரகிள்ஸை டீல் பண்ணுற ஒரு லைஃப் கோச். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பசங்களே உங்களுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது பில்டிங் எ ரியலிஸ்டிக் டைம் டேபிள். நம்மக்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் என்னென்னா, ஒரு ரியலிஸ்டிக் டைம் டேபிள் தேவை. ரைட், அண்ட் இதுதான் ரைட் டைம். அதாவது இப்போ நான் இந்த லைவ் எடுக்கும்போது we are in May 2026. ஸோ உங்களுக்கு ஜூன்லாம் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயருக்கான பிளானிங் நீங்கள் போடணும். ஸோ அதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். ஓகே, ஸோ ரியலிஸ்டிக் டைம் டேபிளை நம்ம எப்படி உருவாக்குறது? ஃபஸ்ட்டு அதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம டேயை மேப் பண்ணணும். மேப்பிங் அவர் டே. அதாவது ஒரு நாள் காலையில் நம்ம தூக்கத்திலேருந்து முழிச்ச பிறகு எவ்வளோ டைம் நமக்கு இருக்குது அதை மேப் பண்ணணும். ஓகே, சில விஷயங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கும், லைக் ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் மீல்ஸு, பர்சனல் விஷயங்கள், சிலதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற டைம் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் மேப்பிங் த டேன்னு சொல்கிறோம். ரைட். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் ஒரு டேயில் எவ்வளோ ஹவர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ரைட். இதில் அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் நம்ம படிக்கணும். ஓகே, எஃபெக்டிவ் ஸ்டடீஸ்க்கு நம்ம 3 மணி நேரம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ உங்கள் டைமில் 3 hours ஸ்டடீஸ் அப்படின்னு ஒதுக்கிடுங்க. நான் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 hours நீங்கள் பண்ண போகிறது ஸ்டடீஸ் மட்டும்தான். அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அந்த சப்ஜெக்டை என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறீங்க அந்த டாபிக்ஸை கவர் பண்ணிடுங்க. irrespective of what your school is teaching. அதாவது உங்கள் கிளாஸில் ஒருவேளை அந்த டாபிக் வந்திருக்காது,
உங்கள் டைம் டேபிள் சப்ஜெக்டை ஸ்டடி பண்ணுறது தான். அந்த டைம் டேபிள் போடும்போது சில டைமில் நீங்கள் வந்து ஒரு டாபிக் வரும், அது இன்னும் உங்கள் கிளாஸில் எடுக்கலை, உங்களுக்கு பாடம் எடுக்கலை, அந்த மாதிரி டாபிக்ஸ் வரலாம். நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது, அதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே போகணும். ஏன்னா அப்படி செஞ்சால் தான் வந்து நம்ம ஸ்கூலில் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணோம்னா நம்ம டைம் டேபிள் அடி வாங்கும். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனோம்னா நம்ம வந்து க்ளீனாக படிச்சுட்டு போயிடலாம். சில டைமில் சில டாபிக் நம்ம படிக்கும்போது நமக்கு அந்தளவுக்கு தெளிவாக புரியாது. இட்ஸ் ஓகே, அது எவ்வளோ புரியுமோ அவ்வளோ படிச்சுட்டு போயிடுங்க. அதை எடுக்கும்போது, சப்போஸ் எடுக்கிறது முன்னாடி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அது மேம் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி படித்ததுனால உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது மேம் வந்து அதை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படியே கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 hours ஒதுக்கிடுங்க. அப்புறம் இந்த உங்கள் டைமில் என்ன வேணும்? என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஏன்னா நம்ம நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 12th இல்லை 10th வந்தாலே வந்து லைஃப்பை மறந்துடுறாங்க. வெறும் படிப்பு தான், ஸ்டடீஸ்னே இருந்துடுறாங்க, மற்றதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கிறது இல்லை. பட் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம லைஃப்பை லிவ் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவை, ஸ்க்ரீன் டைமும் தேவை, அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதும் தேவை. இதெல்லாம் தேவை தான். சோஷியல் லைஃப் இஸ் இம்பார்ட்டண்ட். சில டைமில் வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒதுக்கிடுங்க. அது ரொம்ப அவசியமான விஷயம். அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஆஃப் டைம் வந்து ஸ்கூல் ஒர்க், அசைன்மெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்கலாம், இல்லை நோட்ஸ் எழுதுறது இருக்கலாம். அதை வந்து அதுக்கான ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அலோகேட் பண்ணணும். அண்ட் ஃபைனலி ஒரு பஃபர் டைம். இது எல்லாமே உங்கள் ஷெடியூலில் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பஃபர் டைம், ஸோ தட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டைம் சரியாக பத்தலை அப்படின்னா இந்த பஃபர் டைம் வந்து அதை பார்த்துக்கணும். ஓகே, நைட் 10 o'clock உங்கள் படிப்பு முடிஞ்சிடணும். அதாவது உங்கள் டைம் முடிஞ்சிடணும். ஏன்னா 10 o'clock இருந்து உங்கள் ஸ்லீப்பிங் டைம், அதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. 10 to around 8 hours ஆஃப் ஸ்லீப் உங்களுக்கு தேவை. அது 10 o'clock ஸ்டார்ட் பண்ணணும். டோன்ட் கோ ஃபர்தர். ஸோ அதனால் டைமை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்ஜெக்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வீக்காக இருக்குது, எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது ஈஸியாக வரும், இதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்னா, எப்போ நமக்கு ஹை எனர்ஜி இருக்கும், ஒரு வேளை காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஹை எனர்ஜி இருக்கலாம். ஸோ காலையில் நீங்கள் ஒரு 1 hour செட் பண்ணியிருப்பீங்க. அந்த 3 hours சொன்னேன் இல்லையா டெய்லி, அதில் ஒரு 1 hour காலையில் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த 1 hourல வந்து எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கோ, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த டைமில் உங்களுக்கு லீஸ்ட் எனர்ஜி, சப்போஸ் நைட் 9 to 10 ஒரு 1 hour இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, அதில் உங்களுக்கு ரொம்ப ஃபுல் டே கஷ்டப்பட்டீங்க, வீக்காக இருக்கீங்க, அப்போ உங்கள் ஈஸியஸ்ட் சப்ஜெக்டை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்லேயும் டாபிக்ஸையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் படிக்கிறீங்க, சப்ஜெக்ட் உங்களோடது. ஸோ நீங்களே தான் வந்து அது கரெக்டாக அதை வந்து டிராஃப்ட் பண்ண முடியும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ரியலிஸ்டிக் டைம் டேபிள் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு இன்னொரு ஃபேஸ் கூட இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன, டேட் டைம் டேபிள் செட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஜூனில் இருந்து உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வருது, மார்ச் வருது, அது ஃபெப்ரவரின்னு வச்சுக்கோங்க, ஃபெப்ரவரி வரைக்கும்
எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது, அந்த மந்த்ஸை கேல்குலேட் பண்ணி மந்த்லி டைம் டேபிள் ஒன்று செட் பண்ணிக்கணும். இந்த மந்த்லி இவ்வளோ கவர் பண்ணணும், எனக்கு டோட்டலாக இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, அதை மந்த் வைஸ் டிவைட் பண்ணணும். ஒரு மந்தில் இவ்வளோ கவர் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் திங். செகண்டு, மந்த்லி இப்போ ஒரு மந்த்துக்கு இவ்வளோ அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மந்த் எடுத்து மந்த்தை வீக்காக டிவைட் பண்ணணும். ஸோ மந்த்தில் இவ்வளோ கவர் பண்ணணும்னா ஒரு வீக்கில் நான் எவ்வளோ கவர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வீக்லி டிவைட் பண்ணிக்கிறோம். அண்ட் தேர்ட்லி, நம்ம வீக்லி டிவைட் பண்ணும்போது வீக்லி இவ்வளோ கவர் பண்ணணும்னா டெய்லி எவ்வளோ கவர் பண்ணணுங்கிறது பார்த்து டெய்லி வைஸ் டிவைட் பண்ணணும். ஓகேங்கண்ணா? ஸோ இப்போ உங்களுக்கு டெய்லி டைம் டேபிள் கிடச்சிருக்கு. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நான் மந்த்ஸ் சொன்னேன்ல எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுலேயும் ஒரு பஃபர் நீங்கள் கொடுக்கணும். செவரல் டேஸ், மேபி ஒரு 1 வீக் பஃபர் டைமை ஷார்ட் பண்ணணும். அதே மாதிரி மந்த்லி எடுக்கும்போது கூட ஒரு பஃபர் டைம் கொடுத்துக்கணும். சில டைமில் நம்ம பிளான் பண்ண மாதிரி அது போகாது, அப்போ அந்த பஃபர் டைம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீக்லி அண்ட் டெய்லி எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பஃபர் டைம் நம்ம வந்து ஒதுக்கணும், சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் பஃபர் டைம் ஒதுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐடியலாக நம்ம ஒரு டைம் எடுக்கிறோம்னா அதனோட 80% டைமை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். 20% பஃபர் டைமாக வச்சுக்கணும். ஓகே. அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம ஒதுக்குற டைம் வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. ஒரு ½ an hour என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் மேபி ஒரு 15 minutes ஆஃப் ஸ்க்ரீன் டைம் கொஞ்சமாக தான் ஒதுக்கணும். அதை ஸ்பேஸ் அவுட் பண்ணணும். 5 minutes அந்த மாதிரி ஸ்பேஸ் அவுட் பண்ணணும். நம்ம முன்ன ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் டைமை ரிவார்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், வீக்லி நான் சொன்னேன் இல்லையா, வீக்லி இவ்வளோ டேஸ், வீக்லி எப்போவுமே வந்து 6 days மட்டும் பிளான் பண்ணுங்கள். ஓகே. உங்கள் வீக் இஸ் நாட் 7 days, இட்ஸ் 6 days. அந்த கால்குலேஷன்லேயே போங்க. 7th day, அதாவது நீங்கள் சண்டேயாக வச்சுக்கலாம். இந்த சண்டே வந்து வீக்லி ஒன்ஸ் ரிலாக்ஸேஷன் டே உங்களுக்கு. ஆக்சுவலி அந்த டேயில் நீங்கள் படிக்க போகிறது இல்லை, ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. ஸோ 7th டேயில் வந்து சண்டேயில் வந்து நீங்கள் அந்த வீக்கில் படித்த ஏதாவது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். 7th day நோ லேர்னிங் நியூ திங்ஸ், பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணிவிடும், புதுசாக ஒன்றுமே ஏற்ற வேண்டாம். ஓகே. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பில்டிங் ரியலிஸ்டிக் டைம் டேபிள். இது மேலோட்டமாக தான் நான் சொன்னேன், டீட்டெயிலாக நீங்கள் தான் அதை வந்து டெவலப் பண்ணிக்கணும். புக்கில் எழுதலாம், இல்லை எக்ஸல் ஃபைல் ஒன்று போடலாம், எஃபெக்டிவாக இருக்கும். ரைட். அடுத்தது, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரியலிஸ்டிக் டைம் டேபிள் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிலீஃப் அண்ட் மைண்ட் செட். ஸோ நம்ம ஒரு போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கிட்டே பேசும்போது, நம்ம திங்க் பண்ணும்போது, இல்லை மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்போவுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. எக்ஸாம்பிள், ஐ ஆம் நாட் குட் அட் மேத்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. இருக்கலாம், நீங்கள் மேக்ஸுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டாக இருக்கலாம், பட் உங்கள் மனசில் எப்போவுமே ஓட வேண்டிய தாட் என்னென்னா,
ஐ ஹாவன்ட் yet மாஸ்டர்ட் மேத்ஸ். நான் இன்னும் மேத்ஸ் மாஸ்டர் பண்ணிக்கல, பட் நான் டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி தான் தாட் இருக்கணும். நான் டெய்லி மேத்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஐயோ எனக்கு மேத்ஸ் கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஓகே, நான் டெய்லி மேத்ஸில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தாட் மைண்டில் ஓடிட்டுருக்குங்க. ஸோ அந்த சப்ஜெக்டை பற்றி யோசிச்சாலே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக தான் மேத்ஸ் எடுத்தேன், வேறு ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட் தான், அந்த சப்ஜெக்ட் பற்றி யோசிக்கும் போதே ஐ எம் பிகமிங் பெட்டர் ஆன் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்றதான் சிந்தை வரணும். ஓகே, அடுத்தது காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். சில ஒரு நம்ம கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, மொத்த மென்டல் செட் ரைட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஐ ஆம் ப்ரிப்பேர்ட், ஐ ஆம் கேப்பபிள், நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு நாமே கொஞ்ச நேரம் சொல்லிக்கோங்க. ரிப்பீட் திஸ், கொஞ்ச நேரம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டைம் டேபிளில் நம்ம எஃபெக்டிவ் டைம் டேபிள் பற்றி பேசணும். அதில் வந்து டெய்லி டார்கெட் நமக்கு இருக்குது, இவ்வளோ படிக்கணும்ன்ட்டு. அதை படிச்சிட்டோம்னா நம்ம ஜேர்னலில் நம்ம அதை நோட் பண்ணலாம். ஐ ஹேவ் அக்கம்ப்ளிஷ் திஸ், இன்றைக்கி நான் இதை வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ரிவார்டு. நீங்களும் ஒரு சின்ன ரிவார்ட் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் டைமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஓகே, சின்ன ரிவார்டுன்னு நீங்களே வந்து போட்டுக்கோங்க. ஸோ டெய்லி அச்சீவ் பண்ணுறதுக்கு சின்ன ரிவார்டு, வீக்லி அச்சீவ் பண்ணுறதுக்கு வீக்லி டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய திஸ் திங். மந்த்லிக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு ரிவார்டு. ஓகே, ரைட். அனதர் திங் வந்து விஸ்வலைசேஷன். டெய்லி காலையில் நான் சொன்னேன் இந்த ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸாமில் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணணும். நான் என் எக்ஸாமில் நல்லா பண்ணிட்டேன், அந்த மார்க் லிஸ்ட் வரும்போது அதில் ஹை மார்க்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கணும். உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்ஸுக்கு ஹை மார்க்ஸ், அதில் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதில் தான் ஹையஸ்ட் மார்க்ஸ் கிடச்சிது அப்படின்னு நீங்கள் இமேஜ் பண்ணிக்கணும். டெய்லி அந்த இமேஜ் உங்கள் மைண்டில் கொண்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்து ரசிங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஓகே, நான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண சீரியஸில் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை பற்றி பேசியிருப்பேன். அந்த சீரியஸை போய் பாருங்கள், அதில் நான் போட்டிருப்பேன். எப்படி என்னென்னா, இப்போ நம்ம பொதுவாக செய்கிறது ஒரு விஷயம் நடந்தால் சந்தோஷப்படுவோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல சந்தோஷப்படணும், அந்த விஷயம் நடக்கும். இதுதான் உண்மை. அதனால் உங்கள் ரிசல்ட் 12th முடிச்சு இல்லை 10th முடிச்சு ரிசல்ட்டு வந்த பிறகு அந்த மார்க்ஸை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறத விட இப்போவே அந்த மார்க்ஸ் பார்த்துக்குவோம். இப்போவே கண் மூடி அந்த மார்க்ஸை வந்து உங்கள் மைண்டில் கொண்டு வந்து மார்க் லிஸ்ட்டை பார்த்து அதில் நிறைய மார்க்ஸ் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட் உங்கள் மனசில் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் விஷுவலைசேஷன் டெக்னிக். இதுவும் நீங்கள் காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரைட். இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம், செட்டிங் டைம் டேபிளில் ஒரு பர்டிகுலர் டாபிக் நான் விட்டுட்டேன். அதாவது என்னென்னா, நம்ம டைம் டேபிள் செட் பண்ணிட்டோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஃபஸ்ட் டைமில் நம்ம அந்த டைம் டேபிள் கரெக்டாக செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைமில் நம்மளே ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைம் டேபிளை அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 1 month முடிச்ச உடனே பாருங்கள், எப்படி என்னால் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியுதா, இந்த டைம் டேபிள் ஓகே தானே, இல்லை நான் ரொம்ப சீக்கிரத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம டாபிக்ஸை ஆட் பண்ணாமா ஒரு மந்த்துக்கு, இப்படின்றது ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ உங்கள் டைம் டேபிளை ரீவிசிட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ இந்த விஷயங்க நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் போர்டை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் முடிக்கலாம். மெயின்லி ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னா நமக்கு கிளியராக ஐடியா இல்லாதனால வருது. இந்த இயர் எண்டில் ஒரு போர்ட்ஸ் வரப்போகுது. முதல்ல அதுக்கு என்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு நமக்கு சரியாக ஐடியா இல்லை. டெக்ஸ்ட் புக் இருக்குது, ஆனால் நம்ம பார்க்கறது இல்லை. ரெண்டாவது, அந்த டாபிக் படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணவே இல்லை. அதுவும் நமக்கு தெரியாது. மூணாவது, இந்த டாபிக்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அதுவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாதனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்படி இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஐடியா கிடச்சிருக்கு, இப்படி போனால் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஒரு ஐடியா வந்ததுன்னா இனிமேல் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம டைம் டேபிள் செட் பண்ணிட்டோம். இந்த டைம் டேபிள் பிரகாரம் ஃபெப்ரவரியில் நம்ம ஃபுல் டாபிக்ஸ் முடிச்சிருக்கணும். எல்லா சப்ஜெக்டோட எல்லா டாபிக்ஸும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட். ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கு உங்கள் பேரண்ட்ஸும் சப்போர்ட் வேணும். பேரண்ட்ஸும் உங்களை சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான விஷயம் வந்து பேரண்ட்ஸ்க்கான எபிசோடு வரும்போது நான் அதில் அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இயர் பிகினிங்கு இந்த ஜூனில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த டைம் டேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா 10th 12th பொறுத்த வரைக்கும் புக்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். உங்களுக்கு டாபிக்ஸ் உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கும். புக்ஸில் என்ன சாப்டர் இருக்கோ அது பிரகாரம் டைம் டேபிள் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஒரு புக்ஸில் இருக்கிறத விட அடிஷ்னலாக டாபிக்ஸ் வராது. பாசிபிலிட்டி என்னென்னா ஒருவேளை 1-2 சாப்டர்ஸ் எடுத்துடலாம், அதுதான் பாசிபிலிட்டியை தவிர அடிஷ்னல் பாசிபிலிட்டி வராது. அதனால் நீங்கள் டைம் டேபிள் க்ரியேட் பண்ணிவிடுங்க. போகிற போக்கில் உங்கள் மேம் வந்து சரி இந்த டாபிக்ஸ் இந்த புக்கில் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வராதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல விஷயம். நம்மளுக்கு அந்த டைம் சேவ் ஆகிடுது இல்லையா? சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ், காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலை எழுந்தோடனே அந்த விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் அந்த அஃபர்மேஷன் நமக்கு நாமே சொல்லிக்கிறது, இது ரெண்டும் நம்ம டெய்லி பண்ணிட்டோம்னா நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நமக்கே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். இந்த போர்டு எக்ஸாமில் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் க்ளீனாக போய் முடிச்சுட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ இந்த எபிசோட் நான் இங்கே முடிக்கிறேன். ஃபைனல் தாட்ஸ் என்னென்னா, சாரி, நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு கேப்பபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது. எனக்கு இப்போ 100% கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா எனக்கு அது தெரியாது. தெரியாமல் டவுட் பட்டுட்டு இருக்கும்போதே வந்து என்னோட 100% 80% ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அது நடக்கக்கூடாது. அதனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, வில் பவர் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக்கணும். இதுதான் உண்மை. இதை உங்களுக்கே சொல்லி புரிய வைக்கணும். இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அது ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து அது உண்மைன்னு நமக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல, அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கே நம்ம சொல்லி புரிய வைக்கணும். நம்ம இந்த லெவல் கிடையாது இப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் நம்ம லெவல் இங்கே இருக்குது, நம்ம இங்கே நினச்சிட்ருக்கோம் ஆனால் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். டெய்லி சொல்லி நம்மளே நம்ம புரிய வைக்கணும்.
ஸோ யூஆர் கேப்பபிள் ஆஃப் மோர் தென் யூ திங்க். ரெண்டாவது ஃபைனலான ஒரு டாபிக் என்னன்னா, எக்ஸாமே போர்டு எக்ஸாம்ஸ் தான் எல்லாமே அப்படிங்கிறது கிடையாது. நான் முதல்லயே சொன்னேன், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அதனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக நீங்கள் பார்க்கக்கூடாது, பட் அதுவே வாழ்க்கை அப்படின்னு பார்க்கக்கூடாது. அண்ட் எக்ஸாம்ஸ் டோன்ட் டிஃபைன் யூ. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் மார்க்ஸ் உங்களுக்குன்னு ஒரு தனியாக வேல்யூ இருக்குது. ஓகே, அது யார் புரிஞ்சாலும் இல்லைன்னாலும் அந்த வேல்யூ உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். சில டைமில் சில பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். ரைட்? தேங்க்யூ. இந்த பாட்காஸ்ட்டை பார்த்ததுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் இந்த பாட்காஸ்ட் பார்க்கட்டும். அடுத்த பாட்காஸ்ட்டு அடுத்த எபிசோடு பேரண்ட்ஸ்க்கானது இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்கள பார்க்க சொல்லுங்கள். உங்கள் ஜேர்னியில் அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த பாட்காஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எப்படியெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகே, அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது உங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க சொல்லுங்கள். ரைட்? இந்த வீடியோ ஒரு பேரண்ட்டை பார்க்குறீங்கன்னா உங்கள் சில்ட்ரனை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இது அவங்களுக்கு தான் தேவை. ஓகே, ரைட். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.